ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட பஹல்காம் பகுதியில் என்ஐஏ இயக்குநர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து தற்பொழுது என்ஐஏ அதிகாரி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதின் எதிரொலியாக தற்பொழுது என்ஐஏ அதிகாரி அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலின் போது 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு மத்திய ராணுவ அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது மிக முக்கியமான அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதாவது டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் சதானந்த் அவர் நேரடியாக அந்த சம்பவம் நடந்த இடத்தில் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல அங்க இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலர் சஸ்பெக்ட் செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர்களிடமும் நேரடியாக விசாரணைக்கு இன்றைய தினம் இந்த என்ஐஏனுடைய டைரக்டர் சென்றிருக்கிறார். அடுத்த தொடர்ச்சியாக இந்த ஆய்வு தொடர்பான மிக முக்கியமான அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்ந்து செல்லும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.